நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துல மகா சிவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 6 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துல நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு புதிய சிவாலயம் என்ன இதுல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்த மத்த கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுடான பிளேஸ்ல இருக்கும். அதாவது நம்ம கோட்டை கோயில் இருக்கு, கோட்டை சிவன் கோயிலு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மடவாளம் இருக்கிற சிவாலயம் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கிரவுடான பிளேஸா இருக்கும். பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தியானம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அமைதியான சூழல் நிறைஞ்ச ஒரு கிராம பகுதி அப்படின்றதுனால, இங்கே அமர்ந்து தியானம் செய்யும் அளவுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான ஒரு பிளேஸு. வாங்க நம்ம இப்போ மூலவரை வந்து தரிசனம் செய்வோம். இப்போ நம்ம மூலஸ்தானத்த பார்த்துட்ருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுடைய கருவறை. இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து விநாயகர் ஆலயம், முருகர் ஆலயம், பிரம்மாவுக்கோட கோயில், அம்மன் சன்னதி, பைரவருடைய ஆலயம், அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா, நவகிரக சன்னதின்னு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கோயில் கோபுரத்துடைய தென்பகுதியில இருக்கோம். இந்த தென்பகுதியிலேருந்து அப்படியே பின்பக்கமா வந்தீங்கன்னா, அங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. அதேபோல் அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி அந்த சைடு போனோம்னா, முருகருடைய ஆலயமும் இருக்குது. அதை தொடர்ந்து இந்த கோயிலுடைய மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, பிரம்மாவுடைய சிலை இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, சண்டிகேஸ்வரருடைய சிலை இருக்குது, கோயில் இருக்குது. இந்த கோயில் மேலேருந்து நம்ம அப்படியே எட்டி பார்த்தோம்னா, நமக்கு கீழே மக்கள் கூடி இருக்கிற இடம் தெரியும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா, பஸ் ஸ்டாப் எல்லாமே தெரியும். இப்போ இந்த கோயிலுக்கு வருவோம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரம்மாவையும் சண்டிகேஸ்வரையும் தரிசனம் பண்ணதுக்கப்புறமா, அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த சைடு வந்து அம்மன் சன்னதி இருக்குது. இதை பாருங்கள், அம்மன் சன்னதி இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, பைரவருடைய ஆலயம் இருக்குது. பைரவரை தரிசனம் செஞ்சுட்டு, அப்படியே நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நவகிரக சன்னதி இருக்குது. ஸோ இந்த நவகிரகத்தை சுற்றிட்டு கடைசியாக அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா, படிக்கட்டு இறங்கி கீழே வரலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் படிக்கட்டு இறங்கி கீழே போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரணும். ஏன்னா இது வந்து குன்று போல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உயரமான பிளேஸில் இருக்குது. ரொம்பவே வந்து அருமையான வந்து ஒரு பகுதி. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இந்த இடத்துல வந்து இந்த சிவாலயத்தை வந்து தரிசனம் செய்து சிவன் அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இந்த அம்மையார் என்ன செய்யுது, அவர் அம்மான்னு அழைத்தாரு, நம்ம அப்பான்னு கூப்பிட்டாங்க. இவர் அம்மான்னு கூப்பிடுறாரு, அவரு அப்பா, உலகத்தையே அப்பா அவர் தானே. சங்கவேனோ குழையினா என்று என்புகின்றாரு அம்மா, என்ன வர வேண்டுமே கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சிவபெருமான் வாயால சொல்றாரு. இப்போ இந்த அம்மையாருக்கு அம்மையார் என்ன கேட்போம், பிறக்கணும் பிறக்கத்தினால எத்தனை எத்தனை தொந்தரவு. பிறகு சொல்ல, இங்க பந்தல்ல லைட் போட்டு வச்சிருக்குது, சொற்பொழிவு நடக்குது, வெளிச்சம் இருக்குது.